ஈவினிங் ஒரு 6 மணி போல் டீ குடிச்சிட்டு மாடிக்கு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு மாடிக்கு வந்துட்டேன். ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம கிராஸ் பண்ணும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 25 வயசை நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடம்பை கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்தோம் அப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகும்போது நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 5000லேருந்து 7000 ஸ்டெப் வரைக்கும் ஃபோனில் கவுண்ட் பண்ணி மாடியில் வாக் பண்ணிடுறது. ஸோ இன்றைக்காவது ஒரு நாளைக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே. கீழே வந்ததுக்கப்புறமா டின்னர் நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஹஸ்பண்ட் லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணி நான் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன், கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரதுக்குள்ளே சப்பாத்தி மட்டும் போட்டு வச்சுட்டேன். ஸோ சிக்கன் கிரேவி செய்யும்போது தான் தெரிஞ்சது சிக்கன் மசாலா தான் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு. இந்த மந்த் 12ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் மந்த்லி க்ராசரி போடவே இல்லை. போன மாதம் வாங்கினதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மந்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்போ நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஃபைனலாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பால் போட்டு குடிச்சிட்டு தான் தூங்கும். கொஞ்சம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக தயிர் போட்டு வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. இன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் போச்சு.